என்னடா எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? ஏய் உள்ள வாடா, உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்னடா மூஞ்சி இது? ஆமா ஆய் பண்ண மாதிரி இருக்கு மூஞ்சி. வணக்கம். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? ஜிடி பத்தி வந்து பேசிடலாம். ஜிடியை நாங்க முன்னாடி ஐபிஎல் பத்தி பேசும்போதே ஜிடி அப்புறம் டிசி இவங்க ரெண்டு பேர்ட்ட வந்து டீம் வந்து தரமா இருக்கு, பேக்கப்புக்கெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்க சொல்லிட்டு நாங்க அந்த வீடியோலயே நாங்க வந்து சொல்லியிருப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கும்டா. எழுந்துறியா? ஹை டியூட்ஸ். ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னன்னா லைக் வந்து ஆர்சிபி வர்சஸ் ஜிடி நேற்று நடந்த மேட்சை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசவே போறோம். லைக் வந்து இவங்க வந்து ஆணவ பேச்சு வர வர நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது மட்டும் இல்லாம செகண்ட் மேட்ச்ல நம்மள அடிச்சு வேற, சாரி சிஎஸ்கே அடிச்சு வேற இவங்க உட்காந்து கசந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து சரி நாங்க இந்த வருஷம் கப் அடிக்க போறோம்டான்னு சொல்லிட்டு பீச்சிட்டு தெரிஞ்சானுங்க. பட் அதான் திருப்பி பேக் டு ஃபார்ம்ன்ற அளவுக்கு வந்து எல்லாரும் ஓட்டப்படுற அளவுக்கு வந்து ஆயிட்டானுங்க. இன்னைக்கு வந்து அவனோட மனக்கருத்து என்னன்றதை கேட்டுறலாம். சரி காய்ஸ், அப்படியே மைக்கா சாரி கேமரா ஆன் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஹாய் गाइस. ஏய் உள்ள வாடா, உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்னடா மூஞ்சி இது? ஆமா ஆய் பண்ண மாதிரி இருக்கு மூஞ்சி. இருக்கும்ல, இருக்கும்டா, இருக்கும். அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றான், இங்க பாரு நாங்க எப்படியும் ஹாட்ரிக் அடிக்க போறோம், நீங்க இன்னும் 2 மேட்ச் தோத்தீங்கன்னா நீங்க தோத்ததுல ஹாட்ரிக் அடிக்க போறீங்கன்னு சொன்னேன். சொன்னதுக்குதான் அந்த இந்த வாய்க்கு தான் புரியுதா? இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த வாய்க்கு தான் இவங்க வாங்கி கட்டிக்கிறானுங்க. கால் பண்ணி இதுல சொல்றான், டேய் இன்னைக்கு நடந்த மேட்ச் வந்து நல்லாதான் போச்சு. இருப்பா நேத்து கால் பண்ணி சொல்றான், இங்க பாரு 3வது விக்டரி, அடுத்து வந்து என்ன சொல்ல இன்னும் நடக்க போற மேட்ச்லாம் ஜெயிச்சு வந்து 18 விக்டரியில நாங்க வந்து கப் அடிக்க போறோம்டான்னு சொல்லிட்டு 18 மொத்தமே 14 மேட்ச், இது ஒரு 3 மேட்ச் 17 மேட்ச் தான் மொத்தமே. அவன் சொல்றான்டா அப்படி எப்பரா 18 எப்பரா வரும்? எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்றியா? எப்பரா 18 மேட்ச் வரும்? எனக்கு அதான் நீயே சொல்றா 18 எப்பரா ஜெயிப்பா? 17 மேட்ச் தான் ஜெயிக்க முடியும். ஐபிஎல் மொத்தமே 17 மேட்ச் தான் காலி. நான் முன்னாடி சொன்னேன்ல எனக்கு ஒரே ஷாக் ஆயிருச்சு. 18 அந்த வழிக்கு வரையாவே எனக்கு வந்து ஒரே ஷாக் 18 18 சரி ரைட். அப்பனால ஒன்னு தோத்துட்டி, ஒன்னு தோக்கல, இப்போ ஒன்னு தோத்துட்டாங்களே. ஓகே ஆமா ஆமா 3ல 1 தான்டா தோத்துறோம். சரியா? அமைதியா இருக்கணும். வாய் பேசக்கூடாது. அப்போ நீ வாய் பேசலன்னா இந்த இடத்துல நாங்க எதுவுமே பேசிருக்க மாட்டோம். என்னன்னா ஜிடி நான் வந்துட்டு அந்த இரு ஜிடி பத்தி வந்து பேசிடலாம். ஜிடியை நாங்க முன்னாடி ஐபிஎல் பத்தி பேசும்போதே ஜிடி அப்புறம் டிசி இவங்க ரெண்டு பேர்ட்ட வந்து டீம் வந்து தரமா இருக்கு, பேக்கப்புக்கெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்க சொல்லிட்டு நாங்க அந்த வீடியோலயே நாங்க வந்து சொல்லியிருப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கும்டா. எழுந்துறியா? என்னன்னா அவங்க டீம்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல வந்து நிறைய பேர்த்த மிஸ் பண்ணாங்க. என்னன்னா நம்ம பாண்டியாவா இருக்கட்டும், சம்மியா இருக்கட்டும், எல்லா பத்தியும் வந்து மிஸ் பண்ணாங்க. இப்ப பாண்டியாவோட ரோல்ல வந்துட்டு தலைவன் ஜாஸ்த பாஸ் வந்திருக்கான் பட்டர். அப்புறமேட்டு வந்து சம்மியோட ரோல்ல வந்து நம்ம டிஎஸ்பி வந்திருக்காரு சிராஜ் வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஒரு நேத்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர்ல தான் தலைவன் பவுலிங்கே போட்டேன். அவங்கிட்டு நீங்க வந்து தூக்குனீங்க வரண்டா அப்படின்னு போட்டேன் தலைவன். ஃபர்ஸ்ட் பாலே விட்டு எறியான். நாளா பார்த்ததே இல்ல தலைவன் 140 தாண்ட மாட்டேன். நேத்து 150 146 போகுது வந்து அவ்வளவு என்னடா இவ்வளவு போடுறாங்க. அந்த மாதிரி போச்சு. சிராஜ் வந்து விக்கெட் வாங்கல, நாங்க விக்கெட் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான் கொடுத்துட்டோம்ல தம்பி. அந்த பேச்சு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இதனாலதான் நீங்க நாசமா போறீங்க. நல்லா போடுச்சு. விட்டெறிஞ்சதுல போல்டு வந்து இங்க போச்சு. என்ன இது வந்த பாக்கவே முடியல. நான் உண்மையா சொன்னா பிரதீஷ் கிருஷ்ணாவா அவன் சூப்பரா போட்டேன். அவன் பால 3 ஓவருக்கு 3 ரன் அடிச்சிருக்கான். அவன் ஓவர்ல அவன் 3 ஓவருக்கு 3 ரன். அவன் சொல்ல போனா நேத்து நான் பயந்துட்டேன். சொல்லிக்கிறேன், நேத்து ரபாடா வந்துட்டு ஆடல. 4 பேருமே வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தான். நான் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். என்னடா 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் போயிருக்காங்க, ரபாடா இல்லாம எப்படா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேன்.
பார்த்தா ரபாடா எல்லாமே 4 பேர் வச்சு செஞ்சிரு. அவங்க என்னதுன்னா ஆர்சிபி வச்சு நம்ம பவுலர்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து ரபாடா உட்கார வச்சு டெஸ்ட் கொடுத்தாங்க ரபாடாக்கு. நான் வந்து அப்படிதான் எனக்கு ரொம்ப தோணுது. ஒரு பயலை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் சூப்பரா வந்து நேற்று வந்து இது பண்ணியா. அதே மாதிரி நேற்று எப்பயுமே நான் சொல்றேன் இந்த டீம்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு ஒரு சாயல் இருக்கும். ஓப்பனிங்ல பார்த்தோன்னா நம்ம சாய் சுதர்சன், அதே மாதிரி வந்து பவுலிங்ல தலைவன் பந்துல பேசுறியான் சாய் கிஷோர், அந்த மாதிரி போடுறான் பந்துல. ஏய் மண்டே தூக்குடா, ஏய் சட்டி பேசுறா, இப்ப பேசு, எது கீழே குனிற பேசுறா. பேச வந்தே நிப்பாட்டுற. ஏய் இல்லடா இவன் எப்படி பேசுவியான்னு நினைக்கிற? இவன் எப்படி பேச இந்த பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல நெட்ல, அந்த மேட்ச் எல்லாம் கணக்குல எடுத்து ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா 18 விக்டரியா? இல்ல இங்க பாரு சிஎஸ்கே தூக்கி சாப்பிட்டான் அப்படின்னாடா. அதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு சொல்லு. இங்க பாரு இப்ப கூட இங்க பாத்தீங்களா ஆர்சிபி இல்ல அதுதான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சொல்றீங்க ஆர்சிபி நிரூபிச்சிட்டான் பாரு. மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வந்து டிராஃபி இல்ல சிஎஸ்கே வின் பாக்குறதா இருக்கு. நீங்க இல்லடா எப்படினா பாத்துருப்பாங்க. அததான்டா சொல்றேன் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் நான் வந்து எழுதி தரேன். அடுத்த மேட்ச் நீங்களே கூட ஜெயிச்சுட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்ல சரியா. இன்னொரு கப்பை கூட தூக்கிக்கோங்க. சிஎஸ்கே ஜெயிச்சாதான் உங்களுக்கு கப்பே. சொல்ல போனா ஜெயிச்சு வச்சுக்கோங்க, ஜாலியா வச்சுக்கோங்க. சிஎஸ்கே அடுத்த மேட்ச் பார்த்தேன்னா டிசி கூட இல்லடா பவராவே இருந்துட்டு போட்டா இது எங்களுக்கு கவலை இல்ல. அந்த மேட்ச் தோத்தா கூட எங்களுக்கு கவலை கிடையாதுடா. நான் வந்து இன்னமும் சொல்றேன் நாங்க வந்து இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்கோம். சொல்ல போனோம்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சொல்ல போனா டோனியோட எரா வந்து எண்டுல நிக்குது இப்ப சரியா. ஒருத்தன் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ டோனியோட கண்ணியெல்லாம் பேசல, சிஎஸ்கேவோட இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். டோனிக்கு எப்படி ஒரு ரைனா இந்த மாதிரி ஜடேஜா பிராவோ அப்புறமேட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்களோ கையில இருந்தாங்களோ, அதே மாதிரி வந்து சிஎஸ்கேக்கு வந்து இப்போ வந்து ருத்ராஜ் வந்து கேப்டனா, ருத்ராஜுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கையில நாங்க வச்சுட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு தோக்கறனால பிரச்சனை கிடையாது. இங்க பாரு எங்களுக்கு தோக்கறனால பிரச்சனையே இல்ல. நாங்க இந்த சீசன் நாங்க விட்டாலும் அடுத்த ஒரு 2 சீசன் தோத்தாலும் நாங்க எங்களுக்கு கப் அடிக்கிறது எப்படி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் சரியா. இன்ன வரைக்கும் நாங்க வந்து எங்க அடிக்க மாட்டோம். 2 சீசன் முன்னாடி அடிச்சோம் நாங்க கப்பு, புரியுதா? 2 சீசன் முன்னாடி இது பண்ணோம் சரியா. கேப்டன்சி வந்து மாத்தினாங்க, அவனுக்கு வந்து டைம் கொடுக்கணும். எந்த கேப்டனும் டைம் தரணும். உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் அந்த ஹர்சல் புருஷர் இல்ல. ஃபாஃப் வந்து போன சீசன் வந்து 2 சீசன் வந்து குவாலிஃபை பண்ணிருக்கேன் டீமை. அடுத்த சீசன் அவனை டீம்லயே நீங்க கெடுக்கல. எல்லா வருஷமும் வந்து என்னடா டீம்ல எடுக்க கூடாதுன்னா நீங்க பேச முடியாது. நீங்க கூட தீபக் சகரையும் சாந்தரையும் விட்டீங்க. நாங்க அதை கட்டமா டேய் ஆப்ஷன்ல வந்து ஹார்டா போனாங்க. 10 கோடி போனாங்க. 10 கோடிக்கு போனாங்க. தீபக் சகர் 10 கோடிக்கு போனாங்க. வெயிட் பண்ணு, 10 கோடிக்கு மேல தாண்டி போச்சுன்னா ஒண்ணு முட்டா பையன் கிடையாது சரியா. 10 கோடிக்கு ஒரு பிளேயருக்கு தீபக் சகர் வந்து எங்க டீம்ல ஆனது விட்டுட்டீங்களே, உங்களால முடியல. ஆமாடா எங்க டீம்ல வந்து மொத்தமே யாருக்கு இல்லடா, அது யாரு கொடுத்துருக்கீங்க? மும்பை. அததான்டா நான் சொல்றேன். 10 கோடிக்கு வந்து ஆப்ஷன்ல வந்து இது பண்ணிட்டாங்க. நீ வந்து ஏத்து பேசாத. 10 கோடிக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க போனாங்க. எங்க டீம்ல தீபக் சகர் போன சீசன் ஆனதே பேசி முடிச்சுக்கிறேன். எங்க டீம்ல போன சீசன் தீபக் சகர் லாண்டதே வந்து வெறும் 6 மேட்ச் தான். அந்த 6 மேட்சுக்கு வந்து 10 கோடிக்கு போனாங்க. அதுக்கு முந்தின சீசன் வந்து ஹையஸ்ட் இதுவே தீபக் சகர் தான், 17 கோடியோ 16 கோடியோ சரியா. இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம். இப்ப வரைக்கும் சொல்றேன், தீபக் சகர் போனது எங்களுக்கு வந்து பெரிய ட்ரைபேக் தான். என்னன்னா வந்து அந்த பவர் பிளேல வந்து இன்னும் வந்துட்டு 2வது ஒரு போடுறது எங்களுக்கு ஹால் இல்ல. ஆனா வந்துட்டு அத வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா வந்து அடுத்த மேட்ச் வந்து அன்சுல் கம்போஜோ இல்லன்னா வேற ஏதாவது ஒரு பிளேயரை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா உங்களுக்கு அழிவால் ஆரம்பிச்சிடும் சரியா. நேத்து நடந்ததை நான் சொல்றேன், நீ தான் தேவலாம வந்து சிஎஸ்கே பத்தி பேசிட்டு இருக்க சரியா. அதான்டா சிஎஸ்கே பத்தி இன்னும் 2 பாயிண்ட்ல முடியும் போயிட்டே இருக்க. அப்புறம் நீ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஆப்ஷன்ல இழுத்தாங்க தீபக் சார் பேசிட்டு இருக்க. நீ இந்த பேச்சு மேல பேசக்கூடாது. வந்து அது வந்து நீ கூட்டு போன கூட்டு போனா நீ தான் சிஎஸ்கே பத்தி போன சீசன் அடிச்சாங்க நோட்னா தாத்தா சிக்கிட்ட வா இங்க வா 5 நிமிஷம் டைம் கொடு. ஐயோ தாத்தா உன் கால்ல நாலு அட்வைஸ் மட்டும் பண்ணாத தாத்தா. வாழ்க்கை என்பது ஆரம்பிச்சாங்க பாருங்க. சரி கிரி டிசி நல்லா விளையாடுவான்னு சொன்னேன். அதை விட நியூமராலஜி பேசுவீங்களே 18 நேத்து உங்க விராட் கோலி எத்தனாவது ரன்ல அவுட் ஆனாப்ல? அது வந்து அங்க பாரு, அது வந்து எங்க டீமுக்குள்ளதான், வெளியே இருந்து யாரையும் நாங்க சொல்ல மாட்டோம். டேய் நல்லா செம்படிக்கிறீங்கடா அப்பா.
டேய் நான்லாம் அவரு பேசுங்க, நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கேன். சிஎஸ்கே தோத்தாயனா அங்க பாரு நான் சிஎஸ்கே தோத்தாயனா தோத்துட்டாயன்னு சொல்லிட்டு மூடிட்டு போயிருவேன்டா. செம்பு அடிக்க மாட்டேன்டா. இந்த விராட் கோலி அடிக்கிறாரு அப்படி இது பண்றாரு முடியலடா என்னால. ஜெயிச்சது கண்ணு தெரியல. நேத்து ஒரு மேட்ச் தோத்தீங்க அப்படியே நான் வந்துருவாங்க. சொல்றேன் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா இது நாங்க தோத்ததை வந்து பெருசா பேசவே மாட்டோம்டா. மும்பை தான்டா தோத்தாங்க, இந்த அளவுலாம் பேசலடா. இந்த மாதிரி பெரிய பெரிய சன்ரைசர்ஸ் 2 மேட்ச் தோத்தாங்கடா. இந்த அளவு பெருசாலாம் இது பண்ணல. ஃபேன்ஸ் மூட்டா கம்மியா இருந்தாங்கடா. நீ என்ன ரிப்ளை என்ன வேணா பண்ணிட்டு போ. தோத்தாலும் வாய் பேசுறீங்க, தக்காளி ஜெயிச்சா அதை விட ஆடுறீங்க. அது வந்து நேத்து ஒரு வேலையை பார்த்திருக்காங்க தெரியுமா? அது வந்து நான் ரீல்ஸ் வந்து நான் வந்து பின் பண்றேன். ஒரு பவுலர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பேர் தெரியல சரியா, அவனோட ப்ரொஃபைல் பிக்சர்ல போய் விராட் கோலி போஸ்டர் போட்டு விராட் கோலிடா இப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதுல போய் அவனை கிளி கிழிச்சிருக்காங்க. நேத்து விராட் கோலி விக்கெட் எடுத்தால ஒருத்தன் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர், அவன் ஒரு யங்ஸ்டர் சரியா. பாரு சிஎஸ்கேல இங்க பாரு ஃபேக் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தன் வேலைய பார்த்து சொல்றாங்க. ஃபேக் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இல்ல வித்யா இவன் தான் சிஎஸ்கே பத்தி பேசுறியா? நான் நேத்து மேட்ச் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். வித்யா சிஎஸ்கே தான் புடிச்சிட்டு இருப்பேன். ஏதோ ஆர்சிபிஎன் அதான் சொல்றேன். நான் சிஎஸ்கே பத்தி பேசுறேன். நான் நேத்து மேட்ச் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் புரியுதா? நேத்து நடந்த ஆர்சிபி மேட்ச் தானே. நேத்து நடந்து இது மேட்ச் இல்லையா? உள்ள போட்டு கலாய்ச்சதெல்லாம் யாரு? நீ சிஎஸ்கே சொல்ல வர. ஏய் இல்லடா நம்ம நேத்து மேட்ச் பத்தி பேசறோம்டா. நேத்து வேஸ்ட் மேட்ச் நேத்து. சரி சரியா நேத்து நீங்க இந்த வீடியோ நல்லா தான் விளையாண்டாங்க. இங்க பாரு டாப் ஆர்டர் சோஃபா மிடில் ஆர்டர் இன்னும் வராங்க. ஏய் நான் காலைல நீ கூப்பிட்டப்பே சொன்னேன் டேய் எனக்கு தூக்கம் வருதுடா, இவங்கள பத்தி நான் பேச வேணாம்டா, பேசுவீ நான் ஆளாக்கலாம். நான் காலையிலே நான் உன்கிட்ட சொன்னேன். நான் நீ தான் டேய் சேர்றா வீடியோ போட்டலாம். நேத்துலாம் வீடியோ போடல, இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறது நீ தான் எனக்கு கூப்பிட்ட. இந்த பேச்சு மேரெல்லாம் கேட்கணும் எனக்கு அவசியமேரா? பாரு உட்காந்து சீனும் போட்டுக்கிறியா தோத்துட்டு கேட்டுதான் இல்ல 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 இவன் ஆணவ பேச்சு இதோட நிப்பாட்டலாம். அடுத்து வந்து ரெண்டு சைடு டீம் வந்து எப்படி விளையாண்டுச்சு பவுலிங் அததான் பேச வரேன். சிஎஸ்கே நேத்து நடந்த மேட்ச் விட்டுட்டு சிஎஸ்கே சேஷன் முடிச்சு நோட்டிட்டீங்க போட்டு. நான் சொன்னேன் சிஎஸ்கே டிசினே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல மூட்றேன் 2 பாயிண்ட். அதுக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே டிசி மேட்ச் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சரியா? அது இன்னைக்கு தீபக் சகரை பத்தி நீ தான்டா இல்ல நான் இழுக்கலடா. அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நாங்க போட்டு காட்றோம். அவனே கொன்றுவேன் பாடிட்டீங்க டோனி டோனின்னு. என்னடா எங்க டோனி நான் பாறேன். நான் டோனி பத்தி எனக்கு பேசவே இல்லடா. நான் எங்கடா பேசுறேன்? டேய் நான் ருத்ராஜ் பத்தி பேசிட்டு இருந்தேன். டேய் பத்தி இங்க பாரு நீ சொன்ன. டேய் நான் ருத்ராஜ் பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லன்ற. ஆமாடா நாங்க நான் அப்பப்ப சம்பந்தம் இல்லாம பாடவும் செய்வேன். இல்ல வீடியோ பத்தி நான் கேட்டேன். நீ பாட்டு பேசு. வாடா போம்டா. ஏய் வாடா போம்டா. எந்திரா வா போம்டா. நீ வாடி பேசி உட்கார் அப்படியே பேசு. ஏய் நான் டோனி பத்தி பேசவே இல்லடா. நான் உனக்கே தெரியும் அசந்தே. அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் பேசலாம். விட்டா வந்து மூட்டு கொன்னுட்டு இருப்பேன். ஏன்டா டேய் நீ சொல்றதுக்கு நான் கரெக்ட்டா தான் பேசிறேன். சரி டேய் நிப்பாட்டு. டீம்ல எவன வச்சிருக்கோம் எவன டிராப் பண்றோம் எங்க சேரல. நான் வாயை மூடிட்டேன் சரியா? நான் வாயை மூடிட்டேன். நீ வந்துட்டு ஆர்சிபி பத்தி பேசு. நேத்து நடந்த மேட்ச சொல்லு. நல்லா உட்கார். செம்படி டேய் செம்படி இருடா சொல்லு. செம்படி பே நல்லா அடி 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 செம்பலாம் அடிக்கலாம். இப்ப நல்லா தான் விளையாண்டோம். விளையாண்டியா? சரி வாங்க முடியல. டியூ வந்துருச்சு அவ்வளவுதான். மயிறு வந்துருச்சு டியூ. பே சொல்லு அடுத்து. ஏய் எங்க பாரு அது எங்க இஷ்டம்டா சரியா? நேத்து நல்லா தான் விளையாண்டோம் அவ்வளவுதான். டாப் ஆர்டர் மட்டும் சொதப்பிட்டாங்க. மிடில் ஆர்டருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்லாம் நல்லா தான் விளையாண்டாங்க. நல்லா விளையாண்டாங்க. சரி 170 ரன் ஹைட். அப்புறம் அடுத்து டே அசந்த் வீடியோ முடிச்சல அதோட இது தேவலாம் கண்டடா போயிட்டு இருக்கு. சரி சொல்லிட்டேன். சரி நீ தோத்தாலும் கவலை கிடையாது, பிரச்சனை இல்ல. சரி நீங்க தான் கப்படி பீத்திட்டு இருந்தீங்க. தோத்ததுக்கு கப்பு போயிடுமா? அதான்டா இத மட்டும் நான் சொல்றேன். இத வந்து நான் ஃபைனல்ஸ்ல வந்து ஐபிஎல் முடிஞ்ச பிறகு இத வந்து நான் பின் பண்ணியே வந்து அடுத்த வீடியோல நான் வந்து இது பண்ணுவேன். சிஎஸ்கே இந்த சீசன் கப்பே அடிக்கே இரு நான் பேசி முடிச்சேன். சிஎஸ்கே இந்த சீசன் கப்பே அடிக்கலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த சீசன் நீங்க தான் வாய் விட்டு வச்சிருக்கீங்க 18 டோனி சேர்ச்சி விராட் கோலி நம்பர் 18 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வாய் விட்டு வச்சிருக்கீங்க. தக்காளி இந்த வட்டம் அடிக்கிறனா நீங்க குருசாமி ஆயிருவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க. நீங்க வாய் பேசி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க இந்த சீசன் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. கவலையே கடனா மூட்டுது எதுக்கு வாய் நீ? நீங்க தான்டா 18 இவன் தான்டா 18 என்னடா வந்து இப்படி பேசுறியா? இவன் தான்டா 18 அப்படி ஒரு இருட்டுல போயிட்டான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. சரி அதான் ஓடிட்டான் பார்த்து பயந்து. சரி இந்த மாதிரிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். இன்னொரு ஒரு வீடியோல நாங்க பாக்குறோம். ஓகே கைஸ் பாய். ஓகே கைஸ் டாடா.
ஏய் நிதிஷ், கரண்ட் போயிருச்சு, போன்ல வந்திருக்கேன்டி. கரண்ட் மட்டும் போகாம இருந்துச்சு, வச்சு செஞ்சிருப்பேன் நானு. நல்லா டேய், சிஎஸ்கேக்கு உள்ள இருக்கிற நேத்து நடந்தது ஆர்சிபி மேட்ச், சிஎஸ்கே நல்லா உள்ள இருக்கிற. ஏய் கிறுக்கு பேல, நாங்க வீடியோ முடிச்சு வீட்டுக்கே போயிட்டோம்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடுத்தியோ அதே போல. ஹலோ ஏய் நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். விளக்கண்ண எங்கடா இருக்க? வீடியோவே முடிச்சிட்டீங்களா? என்னத்தரா சொல்றீங்க? ஏடேய் வந்துட்டான் இருட்டுக்குள்ள கண்ணாடியை போட்டுக்கிட்டு போடா கண்ணாடி கழட்டி போடாமல லூஸ் பேல.